பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்களே, இந்த மனமகிழ்ச்சியான நாளிலும் கூட திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 12ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆராதனையை நடத்த ஆண்டவர் பிரவேசிப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். காணொலி மூலமாக இந்த நாளிலும் கூட வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மூலமாக இந்த நிகழ்வை கண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உங்களை யாவரையும் கேட்டுக்கொண்டு இந்த ஆராதனைக்கு துவக்கமாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் உள்ள எங்களுடைய அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்ற வண்ணமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நீ செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற இந்த 12ஆம் ஞாயிற்றுக்கிழமையில வந்து உம்மை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும், உம்முடைய இறை வார்த்தைகளை கேட்கவும், உம்முடைய நாமத்தை புகழ்ந்து துதிக்கவும் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய தெய்வீக திருப்பிரசனம் எங்களை ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதனாலே நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், கேட்க இருக்கின்ற திருமறை வார்த்தையின் மூலமாக, செய்தியின் மூலமாக நீர் எங்களோடு பேசும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே. ஆமென். இந்த ஆராதனைக்கு துவக்கமாக கடவுளுடைய நாமத்தை புகழ்ந்து துதிக்கின்ற வண்ணமாக கீர்த்தனை 140வது பாடலிலே தோத்திரம் பாடியே போற்றிடுவேன், தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன் என்ற பாடலில் 2 கவிகளை நாம் பாடுவோம். தோத்திரம் பாடியே போற்றிடுவேன், தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. அற்புதமான அன்பே என்னில் சொற்பரன் பாராட்டும் தூய அன்பே, அற்புதமான அன்பே என்னில் சொற்பரன் பாராட்டும் தூய அன்பே, ஞாயிற்றுக்கிழமைக்குரிய சங்கீத பகுதியை நாம் முறையாக வாசிக்க கேட்போம். வீட்டில் இருந்தபடியே சங்கீதம் 71ஆம் சங்கீதத்தை 1 to 11 வரை உள்ள வசனங்களை முறையாக நம்மோடு சேர்ந்து நீங்கள் வாசியுங்கள். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும், உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர். என் தேவனே, துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையினுடைய கைக்கும் என்னை தப்புவேயும். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறுவயது முதல் தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். நான் கர்ப்பத்தில் உட்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன்.
அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன். நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாயிருக்கிறீர். என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்மாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கின்றார்கள். தேவனே, எனக்கு தூரமாய் இராதேயும். என் தேவனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். என் ஆத்மாவை ரோதித்தவர்கள் வெட்கி அழியவும், எனக்கு பொல்லாப்பு தேடுகள் நிந்தையாலும் லட்சையாலும் மூடப்படவும் கடுவார்கள். நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். 15வது வசனம். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது இரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகை நான் அறியேன். ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலேயும் இப்போதும் எப்போதுமுள்ள சதா காலங்களிலே இருக்கிறபடியே. ஆமென். நாம் மீண்டும் கடவுளுடைய நாமத்தை துதிக்கின்ற வண்ணமாக நம்முடைய ஞானப்பாடல் புஸ்தகத்தில் இருக்கின்ற 210வது பாடல்ல 2 கவிகளை பாடுவோம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிப்பேன், நீர் ஒருவர் பராபரணாமே என்ற பாடல்ல முதல் 2 கவிகளை நாம் பாடுவோம். கர்த்தாவே உம்மை அன்புக்குரியவர்களே, பராபரன் நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்தும பசிதாகத்தோடு அவரது கிருபைக்காக மன்றாடுவோம். வாருங்கள். கிருபையும் இரக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாய் பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து நித்திய தண்டனைக்கே தகுதியுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை ஒப்புக் கொடுக்கிறோம். கடவுளே, பாவியாக எங்களிடம் கிருபையுள்ளவராயிரும்.
கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் சுத்த இதயமுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவ குணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்தருளும். தந்தையாகிய கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரே, உம்முடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும். எங்களிடம் கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தலும். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்கும். எங்களிடம் கிருபை கூர்ந்து எங்களுக்காக பரமதிந்த வேண்டுதல் செய்தலும். பரிசுத்த ஆவியானவரே, ஒன்றான சகாயரே, உம்முடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும். எங்களிடம் கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தலும். கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசம் கொள்ளும் எவரும் கெட்டெழுந்து போகாமல் நித்திய வாழ்வை பெறும்படி அவரை தந்திருந்தார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய திருப்பெயரை நாம் ஞானப்பாட்டு 2 மூலமாக புகழ்ந்து துதிப்போம். வாருங்கள். உன்னதங்களில் இருக்கிற பராபரனுக்கே மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனிதர் பேரிலே பிரியமும் உண்டாவதாக. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. வல்லமையுள்ள நித்திய கடவுளே, எங்கள் விசுவாசத்தை இது நோக்கி இருக்கும் ஆற்றலையும் அன்பையும் பெருக செய்தருளும். தேவரீர் வாக்கருளியவற்றை நாங்கள் நாட்டம் கொள்ள செய்தருள வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் என்றென்றைக்கும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். சுவாமி. திருத்துவ பண்டிகைக்கு பின்வருகின்ற 12ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய திருமறை பாடங்களை வாசிக்க கேட்போம். முதலாவதாக பழைய ஏற்பாட்டு பகுதியிலே 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1 - 13 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1 - 13 வரை உள்ள வசனங்கள். கர்த்தர் சாமுவேலை நோக்கி,
இஸ்ரவேலின் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெகேமியனான ஈசா இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுலுதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்கு அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னுடைய கூட பலிவிருந்துக்கு வாருங்கள் என்றார். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலிவிருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றார். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரில் 7 பேரை சாமுவுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தரில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் வந்திருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ண என்றான். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான் என்றார் என்பது. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் ஆகிய எல்லாம் அல்ல கடவுளாகிய ஆண்டவர் தூயவர் தூயவர் தூயவர். மாட்சியுள்ள கடவுளே தேவர் நீர் பரிசுத்தர். வல்லமுள்ள கடவுளே நீர் பரிசுத்தர். என்றென்றுமுள்ள கடவுளே நீர் பரிசுத்தர். ஆமென். அந்தபடியே இந்த நாளுக்குரிய நிருப பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அது பரிசு அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2வது நிருபம் 3வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 4லிருந்து 11 முடிய உள்ள வசனங்களை நான் திருவெளி மொழிப்பிலிருந்து வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் வழியாய் நாங்கள் கடவுள் மேல் வைத்துள்ள உறுதியான நம்பிக்கையால் தான் இவ்வாறு சொல்லுகிறோம். நாங்களே செய்ததாக எதன் மேலும் உரிமை பாராட்டிக் கொள்ள எங்களுக்கு தகுதி இல்லை. எங்கள் தகுதி கடவுளிடமிருந்தே வருகிறது. அவரே புதிய உடன்படிக்கையின் பணியாளராகவும் தகுதி எங்களுக்கு தந்தார். அவ்வுடன்படிக்கை எழுதப்பட்ட சட்டத்தை சார்ந்ததல்ல, தூய ஆவியை சார்ந்தது. ஏனெனில் எழுதப்பட்ட சட்டத்தால் விளைவு சாவு, சாவு ஆவியால் விளைவது வாழ்வு. கற்களில் பொறிக்கப்பட்ட அந்த சட்டம் சார்ந்த திருப்பணி சாவை விளைப்பதாயிருந்தும் அது மாட்சியுடன் அருளப்பட்டது. விரைவில் மறைய வேண்டியதாயிருந்த அம்மாட்சி மோசேயின் முகத்தில் இஸ்ரேல் மக்கள் பார்க்க முடியாத அளவுக்கு ஒளி வீசியது. அதுவே அப்படி இருந்தது என்றால் தூய ஆவி சார்ந்த திருப்பணி எத்துணை மாட்சி பொருந்தியதாயிருக்கும். தண்டனை தீர்ப்பளிக்கும் திருப்பணியே இத்துணை மாட்சி பொருந்தியதாய் இருந்தது என்றால் விடுதலை தீர்ப்பளிக்கும் திருப்பணி எத்தனை மாட்சியில் இருந்ததாயிருக்கும். அன்றைய மாட்சி ஒப்புயர்வற்ற இன்றைய மாட்சியோடு ஒப்பிட்டால் அது மாட்சியே அல்ல. மறைய போவது மாட்சி உடையதாயிருந்தால் நிலையாக இருப்பது எத்தனை மாட்சி மிகுந்ததாய் இருக்கும் என்றார் என்பது. வாசிக்கப்பட வேண்டிய நிருப வாக்கியம் வாசிக்கப்பட்டு முடிந்தது. நாம் நித்திய வாழ்வை அடைம்படி கடவுள் இந்த திருவார்த்தைகளை நம்முடைய இருதயங்களை நித்திய ஜீவனுக்கு நிலைத்திருக்க செய்வாராக. ஆமென். நற்செய்தியே கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமை. அநீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அல்லேலூயா, அல்லேலூயா,
வாசிக்க கேட்போம். அது மார்க் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 37 வரை உள்ள நற்செய்தி பகுதியை நான் திருவிழை மொழிபெயர்ப்பு வாசிக்கிறேன். மார்க் 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும். மீண்டும் இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்போலி பகுதி நடுவே வந்து கலிலேயா கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிண்டது, அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்து வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்தனை நன்றாய் யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள் என்றார் என்பது. பராபனுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். உலகமெங்கும் உள்ள கிறிஸ்தவ திருச்சி மக்களோடு ஒன்று சேர்ந்துள்ளாய். நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச அறிக்கையின் மூலமாக பயபக்தியோடு ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அறிக்கை செய்வோம். வாருங்கள். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாத்தில் பிறந்து பொந்திய பிலாத்துவினால் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோடு உயிர்த்தெழுந்தார். பரத்திக்கேறி எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளை வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோருக்கும் மரித்தோருக்கும் நியாயத்தீர்ப்பளிக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்திலே இறுதி வரை நிலைத்திருக்க திரியேக தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். மீண்டும் கடவுளுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம்முடைய ஞானப்பாடல் புஸ்தகத்திலே 293வது பாடல், பகலோன் கதிர் போலவே இயேசுவின் ராஜரீகமே என்ற பாடலிலே 2 கவிகளை நாம் பாடுவோம். பகலோன் கதிர் போலவே இயேசுவின் ராஜரீகமே பூலோகத்தில் வியாபிக்கும் நீடொழி காதவர்த்திக்கும் பற்பல ஜாதி தேசத்தார் தெய்வீக அன்பை போற்றுவார். பாதரும் இன்பபோம் செய்யார் ஆராதிப்பார் சந்தோஷமா. நம்முடைய பரமத்தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராக இறைவன் இயேசு கிறிஸ்துவிடம் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடி
விசுவாசிக்கிற எங்கள் உள்ளத்திலே தங்கியிருந்து அதை உமது அன்பினால் நிரப்பியர்களும் பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே விசுவாசமுடையவர்களாய் இருக்கும்படி கூட்டி சேர்த்திருக்கிற தேவரே, எங்களை உமக்கென்று பிரதிஷ்டை செய்தர்களும். உமது வசனமே சத்தியம். சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, உங்கள் யாவரையும் இந்த திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 12ஆம் ஞாயிற்றுக்கிழமையாகின்ற நாளிலே தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் முதலாவது கூறிக்கொண்டு, இந்த நாளிலும் நம்முடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கிற பகுதியை, அது நற்செய்தி பகுதியை நான் கல்லூரி பகுதியாக எடுத்துக்கொண்டேன். அது மார்க் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 31 to 37 வரை உள்ள வசனங்களை நான் ஒரு முறை வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். மார்க் 7ஆம் அதிகாரம் 31 to 37 வரை. மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களில் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லையின் வழியாய் கலிலேயா கடல் அருகே வந்தார். அங்கே கொன்னை வாயிட ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை கொண்டு போய் அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமா. உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவையாக பேசினான். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர் கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள் என்பது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தில் அவருடைய திருப்பணி என்பது சிறப்பாக பல இடங்களிலே இருந்ததை நாம் பார்க்கிறோம். யூதேயா பணிகள், ஊழியங்கள், கலிலேயா ஊழியங்கள், எருசலேம் ஊழியங்கள், நாசரேத் ஊழியங்கள் என்று சொல்லி ஒரு குறுகிய இடங்களாக இருந்தாலும் கூட ஆண்டவர் பல இடங்களிலே மையமாக வைத்து ஒவ்வொரு விதமான ஊழியங்களை செய்ததை பார்க்கிறோம். இங்கு பேச முடியாத ஒரு மனிதர், கொன்னை வாயுட ஒரு மனிதர், அவர் காதும் கேட்காது, இப்படிப்பட்ட சூழல் இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவரை தொட்டு சுகப்படுத்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போகின்றார். தம்முடைய விரல்களை அவன் காதிகள் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டார் என்று பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு சுகவீனமாக சில நேரங்களில் தொடக்கூட பயந்து இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சில இடங்களிலே அவரை தொட்டு, இதில் பார்த்தீங்கன்னா அவருடைய நாவை தொட்டு அவர் சுகப்படுத்துகின்றவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பலவிதமான சுகத்தை கொடுக்கிறார். வார்த்தைகளின் மூலமாகவே அற்புதங்கள் நடைபெறுகிறது. ஒரு சிலரை தொட்டும் சுகப்படுத்துகிறார். எனவே இந்த பகுதியை நாம் ஒரு 3 விதமாக பிரிக்கிறோம். எப்பத்தா என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று பொருள்பட்டது. அது உடனே ஆண்டவர் சொன்ன உடனே அவன் காது கேட்கவும் பேசவும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை செவையாக பேசினான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவையாய் பேசினான் என்று பார்க்கிறோம். இதை ஒரு 3 காரியங்களாக உங்களிடத்தில் நான் வைக்கின்றேன். முதலாவது, கலிலேயாவை நேசிக்கும் ஆண்டவர், the Lord who love the people of Galilee. இரண்டாவது, சுகவீனமானவர்களை சுகமாக்கும் ஆண்டவர், the Lord who healing the sick. மூன்றாவது, விளம்பரத்தை விரும்பாத ஆண்டவர், the Lord who hate the publicity என்று 3 காரியங்கள். முதலாவது, கலிலேயாவை அவர் நேசிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், மார்க் 7:31, மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டண எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளை வையாய் கலிலேயா கடல் அருகே வந்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய ஊழியங்களிலே பலவிதமான காரியங்கள் கடலை சார்ந்து நடந்த ஊழியங்களை பார்க்கிறோம். கலிலேயா என்பது ஒரு பெரிய ஒரு ஏரி போல இருக்கின்ற ஒன்று. அதை கடல் என்றும் அவர்கள் அழைக்கின்றார்கள். அந்த கலிலேயா கடல் பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறைப்பணியை செய்கின்றார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23-25 வசனங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து என்று பார்க்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து கலிலேயா முழுவதும் அவர் சுற்றி தன்னுடைய இறைப்பணியை செய்கிறார் என்று பார்க்கிறோம். மார்க் 1:30 கலிலேயா நாடெங்கும் அவர் தன்னுடைய பணியை செய்தார் என்று பார்க்கிறோம். லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், மற்ற ஊர்களின் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி கலிலேயா நாட்டின் ஜெப ஆலயங்களே பிரசங்கம் பண்ண தொடங்கினார் என்று லூக்கா 4ஆம் அதிகாரம் 43-44 வசனங்களை பார்க்கிறோம். ஏற்கனவே நான் சொன்ன பிரகாரமாக இயேசு கிறிஸ்து பல ஊழியங்களை செய்கிறார்.
யூதேயாவை மையப்படுத்தி ஊழியம் செய்கின்றார். கலிலேயாவை மையப்படுத்தி, எருசலேமை மையப்படுத்தி, நாசரேத்தை மையப்படுத்தி பல ஊழியங்களை அவர் செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். அவருடைய ஊழியங்களானது அலைகளைப் போல சென்றதை பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு அலை என்று சொன்ன உடனே கொரோனா முதல் அலை, கொரோனா 2வது அலை, இனிமேல் வரப்போகிறது கொரோனா 3வது அலை என்று சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய ஊழியங்களை கூட ஒரு அலையை போல, ஒருவேளை ஒரு கட்டத்தில் சுனாமி அலையை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இங்கு ஆண்டவர் வித்தியாசமாக ஊழிய அலையை அவர் ஒரு இடத்திலே ஸ்தாபித்து அது பல இடங்களுக்கு செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ கலிலேயா என்னன்னு அப்படின்னு நமக்கு தெரியணும். இப்போ என்னுடைய இறையியல் கல்லூரியில், தமிழ்நாடு இறையியல் கல்லூரி படித்த போது டாக்டர் ஞானவரம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொஃபஸர், நியூ டெஸ்டமெண்ட் ப்ரொஃபஸர், ஒரு அருமையான ஒரு நாட்டுப்புறத்தில் ஒரு பாடல், கலிலேயாவிலே யாரெல்லாம் வசித்தார்கள் என்பதை ஒரு பாடல் வழியாக சொல்கிறார். அந்த பாடல் வழியாக நம்ம அதை கேட்கலாமா? கலிலேயா என்று சொன்னா என்னங்க, கர்த்தர் இயேசு பணி செஞ்ச இடமுங்க. கலிலேயா வேற என்ன ஃபேமஸ்? ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொன்றுக்காக ஃபேமஸ் சொல்லுவாங்க. திருநெல்வேலி அப்படின்னா அல்வா அப்படின்னு சொல்லுவாங்க, திண்டுக்கல் அப்படின்னா பூட்டுக்கு பெயர் போனது அப்படின்னு சொல்லுவாங்க, மதுரை அப்படின்னா மல்லிப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு. இப்போ தரங்கம்பாடி அப்படின்னா பத்துலூமியும் சீகன் பால் கையா தான் சிறப்பு. அதே போல கலிலேயானா அதுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கும். அது என்ன சிறப்பு அப்படின்னா, கடவுள் இயேசு கிறிஸ்து சிறப்பாக பணி செய்த ஒரு இடம்தான் கலிலேயா. அந்த இடத்தை பற்றி ஒரு பாடலை கேட்கலாமா? கலிலேயா என்று சொன்னா என்னங்க, கர்த்தர் இயேசு பணி செஞ்ச இடமுங்க. கலிலேயா என்று சொன்னா என்னங்க, கர்த்தர் இயேசு பணி செஞ்ச இடமுங்க. நலிவரஞ்ச மாந்தர் வாழ்ந்த நாடுங்க, நம் நாதரேசு அன்பு செஞ்சார் பாருங்க, கேளுங்க. கலிலேயா என்று சொன்னா என்னங்க, கர்த்தர் இயேசு பணி செஞ்ச இடமுங்க. கூலி வேலைக்காரவங்க நிறைஞ்ச இடம், கூடவே புறையின மாந்தர் வாழ்ந்த இடம். கூலி வேலைக்காரவங்க நிறைஞ்ச இடம், கூடவே புறையின மாந்தர் வாழ்ந்த இடம். நானும் உழைத்து சோர்ந்து போன ஏழைகளை, நானும் உழைத்து சோர்ந்து போன ஏழைகளை, நம் நாதரேசு அன்பு செஞ்ச நல்ல இடம், அந்த இடம். கலிலேயா என்று சொன்னா என்னங்க, கர்த்தர் இயேசு பணி செஞ்ச இடமுங்க. கலிலேயான்னா என்ன சிறப்புனா, கர்த்தர் இயேசு பணி செஞ்ச இடம். ஆண்டவர் ஒரு சில இடங்களை தெரிவு செய்து தன்னுடைய பணியை செய்கிற போது அந்த இடத்துல ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையில பாவத்தில் விழுந்திருந்த மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலேயும் தன்னுடைய சிறப்பான பணியை செய்கின்றவராக இருக்கிறார். கலிலேயாவிலே மீட்பு கொடுப்பதற்கு ஆண்டவர் தன்னுடைய சிறப்பான பணியை அந்த இடத்திலே அவர் செய்ததை பார்க்கிறோம். எனவேதான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே ஆண்டவர் பரத்துக்கு ஏறெடுக்கின்ற சூழ்நிலையிலே பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலமடைந்து எருசலேமை, யூதேயா முழுவதும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருக்கும் என்று சொன்னார். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் இந்த உலகம் முழுவதும் தங்களுடைய ஆண்டவருடைய இறைப்பணியை செய்கிறதை பார்க்கிறோம். அந்த வகையிலே இந்திய தேசமும் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். இந்திய தேசத்திற்கும் இயேசு கிறிஸ்துக்கும் ஒரு நேரடியான ஒரு தொடர்பு உண்டு. என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை தொட்டு பார்த்த சீடர் தோமா நாம் வாழ்ந்த பகுதியிலே வந்து அவர் வாழ்ந்திருக்கின்றார், மரித்திருக்கின்றார், இரத்த சாட்சியாக அவர் மரித்திருக்கின்றார். எனவே இயேசு கிறிஸ்துனுடைய பணி கலிலேயாவிலே மாத்திரமல்ல, யூதேயாவிலே மாத்திரமல்ல, இந்தியாவிலேயும் தோமாவின் மூலமாக இயேசு கிறிஸ்துனுடைய பணி இருந்ததை நாம்
மறந்துவிட முடியாது, மறக்க முடியாது. எனவேதான் இன்றைக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு சூழல் இருக்கின்ற மக்களோடு அல்லது ஒதுக்கப்பட்ட இடத்தில் இருக்கிற மக்களோடு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார். கலிலேயா போன்ற பகுதி, யூதேயா போன்ற, அதை காட்டிலும் சமாரியாவிலும் தன்னுடைய இறைப்பணியை அவர் செய்கின்றவராக இருக்கிறார். ஒருவேளை 300 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா இது இந்திய நாடு எப்படி இருந்திருக்கோ யோசித்து பாருங்க. இப்பே நம்ம தரங்கம்பாடி ஒரு கிராமம் சார்ந்த ஒரு பகுதியாக தான் இருக்கிறது. ஆனால் 300 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பர்த்தலோமியூ ஸ்ரீகன்பால் கையா வருகையின் போது இந்த தரங்கம்பாடி ஒரு பின்தங்கிய ஒரு கிராமமாக தான் இருந்திருக்கும். வெறும் இந்த கோட்டை மாத்திரம் தான் இருந்திருக்கும். ஆனா ஒரு தரிசன பார்வையோடு இயேசு கிறிஸ்து எப்படி கலிலேயா சமாரியா போன்ற பணிகளை செய்தாரோ அதே போல அவரை முன்மாதிரியாக வைத்து பர்த்தலோமியூ ஸ்ரீகன்பால் கையா இந்த இந்திய நாட்டிற்கு வந்து தன்னுடைய திருப்பணிகளை செய்ததினாலே தான் இந்தியா இயேசுவை அறிந்து கொண்டது. நம் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை சொல்கிறோம், நம்முடைய திருச்சபை மக்கள்லாம் இன்றைக்கு இயேசுவை அறிந்திருக்கிறோம் என்றால் அது பர்த்தலோமியூ ஸ்ரீகன்பால் என்ற ஒரு தனி ஒரு மனிதன் மூலமாக தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே இயேசு கிறிஸ்துவினுடைய கலிலேய திருப்பணி என்பது நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியான ஒரு பணியாக இருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு இந்திய நாட்டிலே கல்கத்தா பகுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் கல்கத்தாவை மையமாக வைத்து அருமையான மதர் தெரேசா அவர்கள் செய்த அந்த பணி உலகம் முழுவதும் பார்க்கப்பட்ட ஒரு பணியாக இருக்கிறது. மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லுகின்ற போது ஒரு முறை ஒரு போராட்டமான ஒரு சூழல், யாரும் அந்த இடத்துக்கு 144 போடப்பட்ட ஒரு இடத்துல அரசாங்கம் செல்வதற்கு முன்பதாகவே மதர் தெரேசா அவர்கள் சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்கி கொண்டிருந்தாராம். அவங்க சீஃப் மினிஸ்டர் அவங்க பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டார்கள். மதர், நீங்க ஏன் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொல்லும்போது அவங்க சொன்னார்களாம், நீங்கள் வருகிறீர்களே, ஏன் நாங்கள் வரக்கூடாதா? நாங்கள் இயேசுவினுடைய திருப்பணியை தான் செய்து கொண்டிருக்கோம் என்று சொன்னார்களாம். மதர் தெரேசா அவருடைய பணியை பார்த்து மம்தா பானர்ஜி அவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்களாம். குஷ்ட ரோகிகள் எல்லாம் ஒரு காலகட்டத்திலே ஒதுக்கப்பட்ட ஒரு சூழலை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து எப்படி இயேசு கலிலேயா மையமாக வைத்து செய்தாரோ அதே போல மதர் தெரேசா அவர்கள் கல்கத்தாவை மையமாக வைத்து செய்த பணிகள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையிலே காண்பித்த அருமையான அந்த அம்மாவை நினைக்கின்ற போதெல்லாம் நாமும் ஏதோ ஒரு வகையில ஒரு சிறு பணியாவது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதலை இதை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு கிராமங்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழலை தான் காணப்படுகிறது. இந்த தேசத்தில் நாம் பார்க்கிறோம். அல்லது திருச்சபையிலும் பார்த்தீங்கன்னா நிறைய கிராமங்களில் இன்னும் சரியான ஆலயங்கள் கட்டப்படாத ஒரு சூழல் தான். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, தெபோராளாகிய நான் எழும்பாவிட்டால் இஸ்ரவேலில் உள்ள கிராமங்கள் பாழாய் போய்விடும் என்று சொல்லப்படுகிறது. நான் இதே புது எருசலேம் ஆலயத்திலே நான் சிறுவனாக இருந்தபோது ரெவரண்ட் கிறிஸ்டியான் சாம்ராஜ் ஐயா அவர்கள் இங்கு போதகராக உதவி போதகராக இருந்தார். அப்போது அவர்களோடு சேர்ந்து மாணிக்க பொங்கு, குட்டியானூர் போன்ற கிராமங்களில் எல்லாம் கிராம ஊழியங்களை நாங்கள் சிறு வயதிலே செய்தோம். ஆனால் இன்றைக்கு ஏனோ அப்படிப்பட்ட ஊழியங்களை செய்ய முடியாத சூழ்நிலையை நாம் கட்டப்பட்டு தான் இருக்கிறோம். அன்றைக்கு நமக்கு வாசல்கள் திறந்திருந்தது, ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட வாசல்கள் இன்றைக்கு இல்லை. ஒரு இடத்துல போய் நீங்கள் இயேசுவை பற்றி சொல்ல முடியாது. ஆனால் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக எல்லா இடங்களிலும் போய் இயேசுவை சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இயேசுவை அறியாத மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஊழியங்களை விட்டுவிடக்கூடாது. இன்றைக்கு அதை செய்ய முடியாது என்று சொல்லி அப்படியே விட ஏதோ ஒரு வகையில் ஆண்டவருக்காக இயேசு எப்படி கலிலேயாவில் இருக்கிற மக்கள், யூதேயாவில் இருக்கிற மக்கள், எருசலேமில் இருக்கின்ற மக்கள், சமாரியாவில் இருக்கிற மக்களை மையமாக வைத்து ஊழியம் செய்தாரோ அதே போல அவரை பின்பற்றி நாமும் அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவது காரியம், சுகவீனமானவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். The Lord who healed the sick people. இயேசுவை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா எப்போதும் சுகவீனமான மக்கள் அநேக மக்கள் வந்திருப்பார். ஏனென்றால் இயேசு இந்த உலகத்திலே அவர் சுகத்தை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். அவர் நன்மை செய்கின்றவராக சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம். யார் யாருக்கெல்லாம் சுகவீனமாக இருந்தார்களோ அவளுக்கெல்லாம் ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். எனவேதான் 12 ஆண்டு பெரும்பாடுள்ள பெண் இயேசுவை நோக்கி வருகிறார். 12 ஆண்டுகளாக மருத்துவருடன் சென்று தோல்வியடைந்த ஒரு சூழ்நிலையிலே எப்படியாவது இயேசு எனக்கு சுகம் கொடுக்க மாட்டாரா என்று சொல்லி ஆண்டவர் என்னை தொட வேண்டும் என்று சொல்லி வருகிறார். அதே போல 38 ஆண்டுகள் நடக்க முடியாமல் படுத்துக் கொண்டிருந்த பெதஸ்தா குளத்தில் இருக்கிற மனிதனை இயேசு படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். மரித்து போன லாசருவை, சிறு பெண்ணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். பாடையிலே வந்து கொண்டிருக்கிற ஒரு பிணத்தை பார்த்து ஆண்டவர் வாலிபனை எழுந்து என்கின்றார். இயேசு கிறிஸ்துவாலே கூடாத காரியம் இன்றைக்கு ஒன்றுமில்லை. இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான நோய்கள் உனக்கு இருக்கிறதா? அல்லது மருத்துவரை சென்று மருத்துவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கின்றீர்களா?
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் அற்புதங்களை செய்கின்றவராக, அவர் மருத்துவருக்கு மேலான மருத்துவராக இருக்கிறார். இந்த உலகத்தை படைத்து அந்தரங்கத்திலே தொங்கவிட்டு இருக்கிற ஆண்டவருக்கு நம்முடைய பிரச்சனை ஒரு பிரச்சனையே கிடையாது. இங்கு இருக்கிற ஒரு மனிதனை பார்க்கின்றோம். அவன் பொன்னை வாயுட ஒரு செவிடனை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவர் தமது கையை அவன் மேல் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள, எப்படியாச்சும் அவர் தொடணும், இயேசு கிறிஸ்து தொட்டாலே சுகம் என்று சொல்லி எப்படியாவது அவரை தொட வேண்டும் என்று சொல்லி அந்த மக்கள் விரும்பினார் என்று பார்க்கிறோம். அவர் ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு சில இடங்களிலே இயேசு கிறிஸ்து செய்த காரியம் நமக்கே புரியாது. ஏன்னா அவர் கடவுளுடைய திட்டத்தை இந்த இடத்துல தனியே கொண்டு போய் அவர் அழைத்து தம்முடைய விரல்களை அவன் காதுகளிலே வைத்து உமிழ்ந்து அவன் நாவை தொடுகிறார் என்று. ஒருவேளை அற்புதமான கட்டுகள், இன்றைக்கு கூட பலவிதமான கட்டுகளில் நாம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், எப்பத்தா என்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகின்றார். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா. ஒரு ஆண்டவர் சுகமாக்குகின்ற பகுதியில் இந்த பகுதி ஒரு வித்தியாசமான ஒரு பகுதி. ஏனென்றால் இந்த பொன்னை வாயுட மனிதனுடைய வாழ்வில் பல ஆண்டுகளாக பிசாசனுடைய கட்டுகளில் இருக்கின்ற போது அந்த கட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் பெருமூச்சோடு ஆண்டவர் எப்பத்தா திறக்கப்படுவாயாக என்று ஆண்டவர் சொல்லுகின்ற போது அவருடைய செவிகள் திறக்கப்பட்டு அவருடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவையாக பேசினான் என்று பார்க்கலாம். கிறிஸ்துவுக்கு அன்பான எவ்வளவு ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்கலாம், எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியங்களை பார்க்கலாம். இன்றைக்கு அந்த ஆண்டவர் நம்மை தொடுகின்ற போது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்கின்றவராக இருக்கிறார். ஒரு சிலர் நமக்கு ஊழியத்தை செய்கிறோம், யாரும் சுகவீனமாக கொண்டு போகிறதுக்கு பயப்படுவோம். இந்த கொரோனா காலங்களில் அப்படிதான், யாரும் ஜெபிக்க கூட்டாலும் கூட ஒரு சோஷியல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு சோஷியல் டிஸ்டன்ஸையும் மெயின்டைன் பண்ணல. அப்படியெல்லாம் நாவை தொட்டு குணப்பதெல்லாம் ஒருவேளை அது எப்படி வேண்டுமானு யோசிக்கலாம், கிட்ட போகணுமா தொடணுமா. ஆனால் ஆண்டவர் அவனை அழைத்து அவனுடைய நாவை தொட்டு அவனுடைய வாழ்க்கையிலிருந்து கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தீர்கள் என்றால் ஆண்டவரே என்னை தொட்டு சுகமாக்கும் ஐயா என்று சொல்கின்ற போது ஆண்டவருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை அவர் செய்கின்றவராக இருக்கிறார். ஒரு பாடல், அருமையான ஒரு பாடல், தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே நீர் தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே என்ற ஒரு பாடலுடைய ஒரு சரணத்தை மாற்ற நான் உங்களுக்காக பாடுகிறேன். தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, இயேசுவே நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை உம் பாச கைகள் ஈட்டி என்னை தொடருமே, எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை உம் பாச கைகள் நீட்டி என்னை தொடருமே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கத்தா எந்தன் கதறல் கேளும், கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கத்தா எந்தன் கதறல் கேளும். தொடருமே என்னை தொடருமே, தொடருமே என்னை தொடருமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, இயேசுவே நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, மாறுமே
கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கடந்து வருகிறீர்களா? 12 ஆண்டுகள் வியாதியில் இருக்கின்றீர்களா? 38 ஆண்டுகள் பிரச்சனையோடு இருக்கின்றீர்களா? அல்லது இந்த கொன்னை வாயுடைய மனிதனுடைய வாழ்க்கையில காது கேட்க முடியாமல், பேச முடியாமல் ஒரு சூழ்நிலை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது நம்முடைய வாழ்க்கை பாவத்திலே இருக்கின்றதா? பாவ கட்டுக்களிலே நாம் பிடிப்பட்டு இந்த பாவத்திலிருந்து என்னால் வெளிவர முடியவில்லையே என்று ஆண்டவரை நோக்கி பார்க்கின்றீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், எப்பத்தான் திறக்கப்படுவாயாக. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விடுதலையை ஆண்டவர் நம் வாழ்க்கையில கொடுத்து நம்ம வழிநடத்தி காப்பாராக. மூன்றாவதாக, விளம்பரத்தை விரும்பாத ஆண்டவர். The Lord who hate the publicity. இன்றைக்கு எத்தனையோ ஊழியர்களின் மிஷனரிகளை பார்க்கிறோம், யாருமே எந்த ஒரு விளம்பரம் இல்லாமல் தங்களுடைய பணிகளை செய்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். மார்க் 7ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர் கட்டளையிட்டார். அதுக்கு பின்னாடி ரகசியம் இருக்கலாம், கடவுளுடைய திட்டத்தை நிறைவேறும் வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு இருக்கலாம். இரண்டாவது, நமக்கு இன்றைக்கு கொடுக்கின்ற ஒரு பெரிய லெசன் பாடம் என்னன்னா, இன்னைக்கு ஊழியத்தை நம்ம செஞ்சுட்டு நான் ரொம்ப சிறப்பா செஞ்சேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது நம்ம மேல் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. நற்செய்தி அறிவிக்காவிட்டால் உனக்கு ஐயோ, நற்செய்தியை அறிவிப்பது நம்முடைய கடமை. இதற்காக நான் எல்லாரிடம் போய் சொல்லி நான் இப்படி ஊழியம் செய்தேன், நான் அப்படி ஊழியம் செய்தேன் என்று சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு கூட நம்ம பார்க்கிறோம், ஊழியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு வித்தியாசமான ஒரு லெவல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பப்ளிசிட்டிலாம் ரொம்ப பயங்கரமா இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஆண்டவரோட ஊழியர்களை தான் இன்றைக்கு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ற ஒரு சூழலாக இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கு நாம் மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றவராக இருக்கு. ஆண்டவர் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அவர் எப்படி தாழ்மையாக வாழ வேண்டும் என்பதை அவர் கற்றுக் கொடுக்கின்றவராக இருக்கிறார். யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், யோவான் ஸ்நானகனை பார்த்து இவர்தான் மேசியா என்று சொல்லுகின்ற ஒரு நிலையிலே தான் யோவானுடைய வாழ்க்கை அன்றைக்கு இருந்தது. அன்றைக்கு யோவான் ஸ்நானகன் ஆமா நான் தான் மேசியா அப்படின்னு சொன்னா ஒரு பெருங்கூட்டம் யோவான் ஸ்நானகனுக்கு பின்பதாக சென்றிருக்கும். ஆனால் அந்த யோவான் என்ன செய்தார் என்றால், அவர் சொல்லுகிறார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் என்று சொல்லுகிறார். அவருடைய பாதரட்சின் வாரை தொடுவதற்கு அழிப்பதற்கு நான் பாத்திரனல்ல என்று சொல்லி தன்னை தாழ்த்துகின்றவராக. அதுதான் ஆண்டவர் ஊழியத்திலே எதிர்பார்க்கின்ற ஒரு சிறப்பான ஒரு காரியம். ஊழியத்தை செய்துவிட்டு நான் அப்படி செய்தேன் இப்படி செய்தேன் என்று சொல்வதை காட்டிலும் ஆண்டவருக்காக நான் ஏதாச்சும் செஞ்சுட்டு அதை நம்ம விளம்பரப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. யோவான் ஸ்நானகனை போல இன்றைக்கு அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். இன்றைக்கு கூட எத்தனையோ மிஷினரிகள், 10 மிஷினரிகள் வாழ்க்கையா இருக்கட்டும், அல்லது வந்த மிஷினரிகள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் எந்த ஒரு விளம்பரத்தை எதிர்பார்த்தோ அல்லது அடுத்த தலைமுறை என்ன பேசணுன்றதுக்காக ஊழியம் செய்யவில்லை. 10 சீகன் வாழ்க்கை 300 வருஷம் வரைக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்னா 300 வருஷத்துக்கு வந்த சந்ததி என்ன நினைக்கணுன்றதுக்காக ஊழியம் செய்யல. அவங்க ஊழியம் செஞ்சதை ஆண்டவர் அங்கீகரிச்சிருக்கிறார். 300 வருஷம் கழிச்சும் அவரை நாம் நினைக்கிறோம் என்றால், இன்னைக்கெல்லாம் நம்ம இறந்து போனோம்னா எத்தனை வருஷம் இந்த உலகம் இந்த குடும்பம் நம்மை நினைக்கும் என்று யோசிச்சு பார்த்தோம். 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் ஒரு 10 வருஷம், அவ்வளவுதான். அதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா காலங்கள் அனைத்தையும் மறக்கடிக்கும், எல்லாரையும் மறந்துடுவாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 300 வருஷம் கடந்து இன்றைக்கு மிஷினரிகள் இன்றைக்கு நினைத்து கொண்டிருக்கிறோம் என்றால் ஆண்டவர் அவளை எவ்வளவு கனப்படுத்தி உயர்த்தி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார், இந்த விளம்பரம் இல்லாத ஒரு ஊழியங்களை இன்றைய நாளிலே நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். போய் யோவான் ஸ்நானகன் யார் அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன வேணாலும் சொல்றார், என்ன வேணாலும் சொன்னாலும் எதையும் நம்புறதுக்கு அன்னைக்கு எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் அவர் சொல்றாரு, பாலை நிலத்தினுடைய குரல் என்று சொல்லுகிறார், த வாய்ஸ் ஆஃப் டெசர்ட் என்று சொல்கிறார். பாலை நிலத்தில் போய் பேசுறதுனால என்ன, யாருமே இருக்க மாட்டாங்க பாலை நிலத்தில். ஆனால் அவர் சொல்றார், என்னுடைய குரல் பாலை நிலத்தினுடைய குரல், இது ஒன்றுக்கும் உதவாது என்று தன்னை அந்த அளவிற்கு அவர் தாழ்த்துகின்ற போதுதான் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்கிறார், பெண்களிடத்திலே பிறந்த இடத்துல யோவான் ஸ்நானகனை போல உயர்ந்தவர் வேறு யாரும் கிடையாது. எப்படி பாருங்க, ஒரு பெரிய ஒரு சர்டிஃபிகேட்டை ஆண்டோடத்துலேருந்து வாங்குறார். இன்னைக்கு கூட நம்ம மற்றவங்க நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. மற்றவங்க சர்டிஃபிகேட் தான் ஒரு பெரிய சர்டிஃபிகேட் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு சான்று கொடுக்க வேண்டும், நற்சான்று கொடுக்க வேண்டும். அதுதான் ஒரு உன்னதமான ஒரு சாட்சி, அதுதான் உன்னதமான ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது யோவான் ஸ்நானகத்தில் பார்க்கிறோம், ஆண்டவருடைய சீடரிடத்திலாம் பார்க்கிறோம், மிஷனரிடத்திலே பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு ஊழியம் செய்கின்ற நமக்கும், ஆண்டவருடைய நற்செய்தி பணிகளை செய்கின்ற ஒவ்வொருவருக்கும், ஆண்டவரை விசுவாசிக்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்கப்படுகின்ற ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவருக்காக நிறைய காரியங்களை செய்யுங்க, விளம்பரம் இல்லாமல் இன்னும் நிறைய காரியங்களை செய்யுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியர் இருக்கிறாரு, இன்னைய வரைக்கும் அவர் சைக்கிளில் தான் போயிட்டு இருக்காரு. ஆனால் இன்னைய வரைக்கும் அவர் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பேன். இன்றைக்கி ட்ராக்ஸ் கொடுக்கறதுலாம் இன்றைக்கி முடியாத ஒரு சூழல். ட்ராக்ஸ் கொடுத்தா ஒரு சில நேரங்களில் அடி கூட விழும்.
ஆனால் அந்த வயதான மனிதர் ஒரு இண்டிபெண்டன்ட் பாஸ்டர், இன்றைக்கும் அவர் சைக்கிளில் தான் சென்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அவர் தன்னுடைய பணியை ஆரம்ப காலத்திலே செய்த பணிகளை தொடர்ந்து செய்தவராக இருக்கிறார். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நாமும் அழைக்கப்படுகிறோம் விளம்பரம் இல்லாமல் ஆண்டவருடைய ஊழியங்களை செய்ய. எனவே ஆண்டவர் இந்த திருவார்த்தை மூலமாக இந்த வாரம் முழுவதும் பேசி நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கேட்ட நிறைய செய்தியின் அடிப்படையில் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த உலக பிரகாரமான கட்டுகள் மாத்திரமல்ல, பாவ கட்டுகளிலிருந்து நீர் விடுவிக்கின்றவராக இருக்கிறீர். எப்பத்தா திறக்கப்படுவாயாக என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளில் எல்லாம் ஒரு விடுதலை கர்த்தர் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்ட இந்த செய்தியின் அடிப்படையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட இடங்களிலெல்லாம் தன்னுடைய ஊழிய பணியை செய்தார் என்பதை அறிந்து ஆண்டவரே கிராமங்கள் தோறும் தங்களுடைய பணிகளை செய்ய நாங்கள் ஒரு அழைக்கப்படுகின்ற விசுவாசிகளாக ஊழியக்காரர்களாக எங்களை நாங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ள எங்கள் கிருபை புரிந்துள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, தொடர்ந்து உங்களுடைய தெய்வீக கரம் இருக்கட்டும். சுவீனமான மக்கள் எல்லாரையும் நாங்கள் நினைக்கிறோம். இந்த கொரோனாவில் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கெல்லாம் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருக்க கிருபைத்தார். தொடர்ந்து எங்களுடைய பணிகளை கூட விளம்பரப்படுத்தாத இறை ஊழியர்களை தொடர்ந்து செய்ய கிருபை புரிந்துள்ள வேண்டுமாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இறைவன் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் நன்மை பரிசுத்தாவியும் நம்முடைய ஒருவரோடு சர்வசதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். மீண்டும் கடவுளுடைய நாமம் மகிமைப்படும்படியாக 213வது ஞானப்பாடு பாடல். உம்மை ராஜா விசுவாச பக்தியாய் பணிகிறேன், தாழ்மையோடும் கண்ணீரோடும் தேவரியை அண்டினேன் என்ற பாடலை முதல் 2 கவிகளை பாடுவோம். ஓமை ராஜா விசுவாச பக்தியாய் பணிகிறேன், தாழ்மையோடும் கண்ணீரோடும் தேவரியை அண்டினேன், நீர்மனான பாண்டமான என்னை அன்பாய் பாருமே, என்னை சுத்த சீர்படுத்த ராஜபனும் கர்த்தரே, என்னை சொந்த ஆடாய் கொண்ட மீட்பரான உம்மையே, சேவேனாக நீரன்பாக என்னை பாரும் இயேசுவே. ஜெபம் செய்வோமாக. அன்புள்ள பராபரனே, எங்கள் ஒன்றான மீட்பரின் பிதாவே, இவ்வுலகில் உமது திருச்சபையை கண்ணோக்கி ஆசீர்வதியும். தமிழ் சுவிசேஷ லுத்தரன் சபையராகிய நாங்கள் சுத்த போதில் உறுதியாக நிற்க துணை செய்துள்ளோம். எங்கள் பேராயரையும் குருமாரையும் ஆலோசனை குழுக்கு மற்ற சபைகளில் உழைக்கிறவர்களையும் பிறரிடங்களில் வேலை செய்கிற சபையாரையும் உடைய பரிசுத்தாக நெருப்பி ஊழியத்தை ஆசீர்வதியும். அறுவடையின் ஆண்டவரே, உமது அறுவடைக்கு உண்மையும் நேர்மையான ஊழியர்களை அனுப்ப வேண்டிக் கொள்கிறோம். திருப்பணிக்கென்று பயிற்றுவிக்கப்பட மாணவர்களையும் போதிக்கும் ஆசிலும் உமது ஆவியாலே நிரப்பியறலும். உலக அதிகாரிகள் எல்லோருக்கும், எங்கள் குடியரசின் தலைவருக்கும், பிரதம மந்திரி, ஒவ்வொரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரையும் உடைய கரத்தில் வைக்கிறோம். விசேஷமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சரையும் ஆண்டவரே ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரையும் உடைய கரத்தில் வைக்கிறோம். அவள் எடுக்கின்ற ஆண்டவரே எல்லா விதமான முயற்சிகள் அடித்தட்டு மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற வகையிலே அது அமைய நீர் கிருபை புரிந்துள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாட்டை ஆளுவோருக்கு நல்ல ஞான வரங்களை கர்த்தர் நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, நாங்களும் தெய்வ பிள்ளைகளுக்கு அடுக்காத பொய், திருட்டு, பொறாமை, கற்பின்மை, அநியாய வழக்கு, பிரிவினை, வீண் செல்லுமுதை பாவங்களை விட்டுவிட்டு பரிசுத்த வாழ்க்கை நடத்த எங்களுக்கு துணை செய்துள்ளோம். எங்களிடம் இருக்கிற ஏழைகள், நோயாளிகள், கர்ப்பவதிகள், மரணவசில் இருக்கிறவர்கள், பல வகையான இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறவர்கள், கிறிஸ்தவராயிருப்பதும் துன்புறுத்தப்படாத எல்லோருக்கும் உடைய ஆவியானவரை கொண்டு ஆறுதலும் ஆத்ம பலம் அளித்தலும். பரம தந்தையே, நாங்கள் மிகுதியான பாவங்களை செய்தவர்களாக இருப்பதனாலே உம்மிடமிருந்து எவையான நன்மையும் பெற தகுதியற்றவர்களாக இருக்கிறோம். என்றாலும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் தேவரே எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்தில் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். பஞ்சம், யுத்தம், கொள்ளை நோய், புயல், காற்று, பெருவெள்ளம், இடையினால் உண்டாகும் சேதம், எதிர்பாராத வழியிலும் மரணம், நரக தண்டனை கேடுங்க விலக்கி காத்திரலும். சுவாமி, விசேஷமாக இந்த நாளை உலக நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆப்கானிஸ்தானுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
அங்கு ஏற்பட்டிருக்கிற அந்த புரட்சியின் மூலமாக ஆண்டவரே அந்த நாட்டிலே காணப்படுகின்ற சூழலை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. இந்த ஆப்கானிஸ்தானில் இருக்கிற மக்களுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கர்த்தர் நீர் கொடுக்கும்படியாக, இந்த பயங்கரவாத அச்சுறுத்திலிருந்து ஒரு விடுதலை அந்த தேசம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு சூழலில் அந்த தேசம் நல்ல நிர்வாக ரீதியான காரியங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தந்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பல மக்கள் ஆண்டவரை மரித்து போயிருக்கிற சூழலை நாங்கள் அறிகிறோம். தொடர்ந்து இந்த ஆப்கானிஸ்தானத்தில் இருக்கிற மக்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கும்படியாகவும், நல்ல ஒரு நிர்வாக ரீதியான ஒரு அரசு அமைய நீர் கிருபை புரிந்தல் வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மரண வேலையிலே மனக்கலக்கம் இல்லாமல் எங்கள் ஆவியை பிதாவாகிய உம்முடைய கரங்களிலே ஒப்புவித்து மோட்ச ராஜ்யத்தை அடையும்படி அருள்புரிந்தபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவனமாகவே இந்த இந்திய நாட்டிலே ஆண்டவரே, இந்த கொரோனாவின் பாதிப்பினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். முழுமையாக இந்த கொரோனா பாதிப்பு ஆண்டவரே இந்திய தேசத்தில் உலக நாட்டில் நீக்கப்பட கர்த்தர் கிருபை தாருங்க. விசேஷமாக எங்கள் கேரளா மாநிலத்தை உடைய கருத்தில் வைக்கிறோம். அதிகமான பாதிப்புகள் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்தையும் உடைய கருத்தில் வைக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் வாழ்கின்ற பகுதியில் எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே உங்களுடைய தெய்வீக பாதுகாப்பையும் பராமரிப்பையும் தொடர்ந்து எங்களுக்கு கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டவர் கற்பித்த இறைவேண்டலை சொல்லுவோம். பரமனங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமஇடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அண்ணன் வேண்டிய எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாருக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் நீரும் எங்கள் பாவக்கடங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைந்த லட்சத்திலும் அதே நின்றால் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்குண்டே சுவாமி, ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தின் மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபையுள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருவாராக. நிறைவு பாடலாக ஞானப்பாடல் 6வது பாடலை கடைசி கவி, ஒன்றாக ஆண்டிருக்கிற திரியேக தெய்வமாகிய பிதா குமாரன் ஆவிக்கும் தோத்திரமே உண்டாகும் என்ற கவியை நாம் பாடுவோம். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உதவிகளையும் மறவாதே. ஆமென். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.